இப்போ ரீசெண்டாக DJI பார்த்தீங்கன்னா காகுல்ஸ் இன்டெக்ரான்னு சொல்லி ஒரு புது FPV காகுல்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராகவே தான் இருக்கும் நம்ம காகுல்ஸ் 2க்கு. ஸோ காகுல்ஸ் 2 இதுதான். ஸோ காகுல்ஸ் 2 பார்த்தீங்கன்னா வந்து 2022 ஆகஸ்ட் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ DJIயோட பழைய காகுல்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணி வந்து காகுல்ஸ் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ போன வாரத்தில் அதாவது 2023 மார்ச் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து காகுல்ஸ் இன்டெக்ரான்னு சொல்லி ஒரு புது காகுல்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஃபிசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த காகுல்ஸ் இன்டெக்ராக்கும் காகுல்ஸ் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் சேமாக இருக்குது, என்ன ப்ரைஸ் வருது, இது வாங்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் வீடியோ தமிழ். நம்ம சேனலில் ட்ரோன்ஸ் அப்புறம் டெக் விஷயங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வந்து இந்த இன்டெக்ராக்கும் இந்த காகுல்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் நோட் பண்ணக்கூடியது இந்த பின்னாடி இருக்க ஒரு பம்ப் மாதிரி இருக்குல்ல, இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஹெட் ரெஸ்ட் மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பின்னாடி வந்து 2 பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. 2450 mAh லித்தியம் அயான் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே காகுல்ஸ் 2 இதோட பழைய வெர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்து ஒரு மேவிக் மினி பேட்டரி மாதிரியே இருக்கும். இது வந்து நீங்கள் டைப் சி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி ஃப்ளை பண்ணும்போதுமே வந்து இந்த பேட்டரியை வந்து நீங்கள் ஒன்று பாக்கெட்டில் வச்சுக்கணும், இல்லை வந்து இந்த தலையிலே எங்கேயாவது வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இந்த பேட்டரி மட்டும். அதை வந்து இப்போ வந்து மாற்றிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டனா வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா காகுல்ஸ் 2 இந்த காகுல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனாவை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இது டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை வந்து இந்த ரேஞ்ச் பார்த்தல அப்படின்னா வேறு ஆண்டனா கூட நீங்கள் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காகுல்ஸ் இன்டெக்ராவில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆண்டனா தான், நீங்கள் வெறும் அதை க்ளோஸ் பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த காகுல்ஸ் இன்டெக்ரால பார்த்தீங்கன்னா ஆண்டனா கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற இடம். இது வந்து இன்டெக்ரா காகுல்ஸ் இன்டெக்ரால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெஃப்ட் ரைட் இந்த 2 பக்கம் மட்டும் திருகிற மாதிரி தான் அந்த பட்டன் இருக்கு. பட் இந்த காகுல்ஸ் 2ல பார்த்தீங்கன்னா ரோட்டரி நாப் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னுமே நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த காகுல்ஸ் 2ல பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து 20 LED லைட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்ன டிரான்ஸ்மிஷனில் இருக்குது அப்படின்ட்டு இந்த லைட்லேயே வந்து இண்டிகேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மைக்ரோ SD கார்டு இங்கே வெளியே வருது. அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வருது காகுல்ஸ் 2க்கு. அதே காகுல்ஸ் இன்டெக்ராக்கு பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும், இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அதே காகுல்ஸ் 2வோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டச் பேட் இருக்கும். ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியாது காகுல்ஸ் 2ல. எல்லாமே டச் பேட் தான். உங்கள் விரலை வச்சே வந்து நீங்கள் அந்த டிஸ்பிளேல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கீழே வந்து டைப் சி கொடுத்துருப்பாங்க சார்ஜிங்க்கு, அப்புறமா வந்து அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு எல்லாத்துக்குமே. அதே நீங்கள் காகுல்ஸ் இன்டெக்ரால பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் 4 LEDs மட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே டைப் சி, அதுக்கப்புறம் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் பட்டனில் நீங்கள் ஆனும் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அப்புறம் பைண்டும் பண்ணலாம். இந்த காகுல்ஸ் இன்டெக்ரால நம்ம மைக்ரோ SD கார்டு வந்து இந்த 2 லென்ஸுக்கும் இடையில வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸு, ஸோ இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ரொட்டேட் பண்ணாலே வந்து அந்த லென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். பட் இந்த இன்டெக்ரால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்சேஞ்சபிள் லென்ஸு. ஸோ நிறைய செட்டாக கொடுத்துட்றாங்க இந்த இன்டெக்ரா கூட. நீங்கள் எந்த லென்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி இந்த உள்ளே இருக்க ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே சேமாக தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இது காகுல்ஸ் 2வோட ஸ்க்ரீன் சைஸ் 0.49 inch தான், ஃபுல் HD, ரிஃப்ரெஷ் ரேட் அப் டு 100 Hz. இந்த இன்டர்பியூபிலரி டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 56 to 72 mm. இங்கே மெயினாக டிஃபர் ஆகிறது பார்த்தீங்கன்னா FOV சிங்கிள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 51 டிகிரி கொடுத்துருக்காங்க DJI காகுல்ஸ் 2ல. அதே இங்கே நம்ம காகுல்ஸ் இன்டெக்ரால பார்த்தீங்க அப்படின்னா 44 டிகிரி தான், கொஞ்சம் வியூ வந்து கம்மியாக இருக்கும். காகுல்ஸ் இன்டெக்ராவோட இன்டர்னல் பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 2450 mAh லித்தியம் அயான் தான். 2 பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் தான். ஸோ இந்த காகுல்ஸ் இன்டெக்ரால பார்த்தீங்கன்னா வைஃபை ப்ளூடூத் ரெண்டுமே இல்லை, அதுக்கு பார்த்து GPS கொடுத்துருக்காங்க. பட் GPS எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. ஆப்ரேட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours சொல்கிறாங்க. அதாவது 25 டிகிரி செல்சியஸில் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து 4ல் வைக்கணும். அதே நேரத்தில் வீடியோ டிரான்ஸ்மிஷன் வந்து 1080p 100 ஃப்ரேம்ஸில் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வச்சு யூஸ் பண்ணால் 2 hours கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 காகுல்ஸுமே வந்து மெயினான விஷயம் வந்து வச்சிருக்கு. அதாவது இந்த 1080p 100 ஃப்ரேம்ஸ் அப்புறம் 1080p 60 ஃப்ரேம்ஸில் வந்து லைஃப் ஹீட் கிடைக்கும். லேட்டன்சியும் பார்த்தீங்கன்னா வந்து 40 millisecond 30 millisecond அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். வெயிட் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். இந்த காகுல்ஸ் 2ல வந்து 290 கிராம் இருக்கும். அதே நம்ம காகுல்ஸ் இன்டெக்ரால பார்த்தீங்கன்னா 410 கிராம் இருக்கும். அடுத்து இதோட ப்ரைஸிங் வருவோம். காகுல்ஸ் 2வோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $649 விற்கிறாங்க. $649 அதாவது 53,383 ரூபாய் கிட்ட வருதுங்க. அதே காகுல்ஸ் இன்டெக்ராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $499 அப்படின்னு சொல்கிறாங்க. $499 41,000 வருதுங்க. 499 41,000, அது வந்து 649 53,000, கிட்டத்தட்ட ஒரு 12,000 டிஃபரன்ஸ் வருது. 12,000 டிஃபரன்ஸுக்கு உண்மையிலே வந்து ஒரு ஒர்த்தான பையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா முக்கியமான விஷயம் வந்து இந்த 2 காகுல்ஸ்லையும் சேம் தான். அந்த பிரைட்னஸ் ஆகட்டும், அப்புறம் வீடியோ டிரான்ஸ்மிஷன் ரேட் எல்லாமே. DJIயை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அதோட எக்ஸ்பென்சிவான வேரியண்ட் வந்து விடுவாங்க. அது ட்ரோன் ஆகட்டும் இல்லை அதோட எந்த ஆக்சஸரியாக இருந்தாலுமே சரி ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த காகுல்ஸ் 2 சொல்லலாம். காகுல்ஸ் 2ல வந்து எல்லாமே சேம் தான். இந்த பேட்டரி மட்டும் வெளியே வரும். இருந்தாலும் $649 $150
$50 வந்து அதிகமாக வச்சு சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கஸ்டமர்ஸ் வந்து வாங்கினதுக்கப்புறம் அது என்னென்னலாம் ஃபீட்பேக் இருக்கோ, அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து மாற்றினா நல்லாயிருக்கும், என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா எதெல்லாம் தேவைப்படாதோ அது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிட்டு ப்ரைசிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எப்பவுமே லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த காகல்ஸ் விஷயத்துலையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 காகல்ஸோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக காகல்ஸ் இன்டெக்ரா வாங்கலாம். ஸோ நீங்கள் FPV ஹாபியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காகல்ஸ் இன்டெக்ராவை காகல்ஸ் 2க்கு பதிலாக வாங்குறதுக்கு கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.